இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலேயே மனுஷகுமாரர் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அன்பானவர்களே, நினையாத நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை அவரோடு இருக்கும்படியாய் சித்தம் கொண்டவர் வருவார். நம்ம நினையாத நேரத்தில் பாருங்க, ராத்திரி 4 ஜாமத்தில் கடல்ல தத்தளித்து கொண்டிருந்த சீஷர்கள் நினையாதபடி தேவன் அங்கே வந்தார். நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் நினையாத நேரத்தில் தேவன் நோவாவுக்கு பேழையை ஆயத்தம் பண்ண சொன்னார். ஜனங்கள் நினையாத வேளையில் பூமியில மழையை பெய்ய பண்ணினார். அல்லேலூயா. பேதுரு வீட்டுக்குள்ள ஜுரமாய் கிடந்த பேதுருவின் மாமி நினையாத நேரத்தில் இயேசு வீட்டுக்குள்ள வந்து அல்லேலூயா அவளை தொட்டு தூக்கி விட்டார். நினையாத வேளையில அவர் வரக்கூடும். உதவி செய்யவோ நம்மை தூக்கிவிடவோ அல்லேலூயா நாம் கைவிடப்படுவோம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆயத்தமாயிராதவனுக்கு அவரோடு கூட பங்கு இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. நினையாத வேளையில உதவி செய்ய வந்தது உண்மை. நினையாத வேளையில அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் நாம் நினையாத வேளையில் ஆயத்தமாயிராவிட்டால் கைவிடப்படுவோம் என்பதும் உண்மை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இந்த நாளில் நான் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது அல்லேலூயா, சில நேரம் உதவி செய்ய வருவாரு, சில நேரம் தூக்கிவிட வருவாரு, சில நேரம் உயர்த்த வருவாரு. அல்லேலூயா. ஒருவேளை கைவிட வருவாரு. எந்த வேலை என்று நமக்கு தெரியாது. அதனால எல்லா வேலையிலும் ஆயத்தமாகும். இந்த நாள் நாம் ஆயத்தமாக வேண்டிய நாள். கண்களை முடிச்சிடும். ஆண்டவரே, இந்த நாள் நான் ஆயத்தமாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும். ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.